நெல் கொள்முதல் விவகாரத்தில் தாங்கள் பொய் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அனைத்தும் ஆதாரத்துடன் இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். தங்கள் ஆட்சியில் நாளொன்றுக்கு 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் தான் முத 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டை உயர்த்தி உத்தரவு போட்டவர் அந்த முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டை உயர்த்தி உத்தரவு. பிரச்சனை இல்லையே, நாங்க இருந்த பிரச்சனை இல்லையே, எங்கேயும் கொள்முதல் பிரச்சனை இல்லையே. இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறத நாங்க 1000 மூட்டை பிடிச்சதுனால அன்றைக்கு பிரச்சனை இல்லை. யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் அதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணனால அதை முடியும். ஏன்னா இது நான் சொல்றது எல்லாமே ரெக்கார்டு தானே. கடந்த நாள் கேட்டால் ரெக்கார்டு வந்துட்டு போகுது, எல்லாமே ரெக்கார்டு தானே. இன்றைக்கு அது உட்கார்ந்துட்டு ஆளுக்கும் பேசிட்டு போறது, அவர் பொய்யே சொல்றாரு, தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்றது, எங்க ஆட்சியில் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. திருவாரூரில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆனந்த் IAS ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனுடன் இணைந்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ள மழைக்கான முன்னேற்பாட்டு பணிகளை அவர் பார்வையிட்டார். மரம் அறுக்கும் இயந்திரம், ஜெனரேட்டர், மணல் மூட்டைகளின் இருப்புகள், JCB வாகனம் உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கிளை நதியான மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் பரசுரெட்டிப்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையத்தை இணைக்கக்கூடிய தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. ஆனால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் ஆபத்தை உணராமல் ஆற்றை கடந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி, வள்ளிமலை, பொன்னை, சேற்காடு, திருவலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நிக்கல்சன் கால்வாய் நிரம்பி கன்சால்பேட்டையில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் அப்பகுதியில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பூட்டுத்தாக்கு பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் சிரமம் அடைந்தனர். சென்னை மணலி அடுத்த பாலசுப்ரமணியம் நகர் பகுதியில் புழல் ஏரியின் உபரி நீர் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 2100 கனஅடியாக இருந்தது. மழை குறைந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 1980 கனஅடியாக குறைந்தது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் சுமார் 22 அடிக்கு நீர் நிரம்பியுள்ளது. அதே சமயம் மழை குறைந்தாலும் கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியிலிருந்து 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் அடையாறு முகத்வாரம் பகுதியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தென்சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியம், அடையாற்றில் வினாடிக்கு 40,000 கனஅடி நீர் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்று உறுதியளித்தார். செம்பரம்பாக்கம் ஏரிக்குள் நுழைகிற பகுதியில் பல்வேறு வகைகளில் நில ஆர்ஜிதம் செய்து அங்கே ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அடையாற்றில் எங்கே எல்லாம் குறுகலான பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இப்படி செய்திருக்கிற காரணத்தினால் தற்போது இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் 40,000 கன அடி தண்ணீர் வந்தால் கூட குடியிருப்புகளை பாதிக்காது என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.